ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே விழுந்த ஷீச்சிய சீக்கிரமா கூட்டு போய் படுக்க வச்சு டாக்டர் வந்து செக்அப் வேற பண்றாரு. இப்போ டாக்டருக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏற்கனவே இந்த பொண்ணு பிரெக்னென்டாவே இல்ல, ராஜாக்காக போய் சொன்னோம். இப்போ இந்த பொண்ணு என்னன்னா என் குழந்தை உயிரோட இல்ல தானே அப்படின்னு கேக்குறா. ராஜா நல்லா தானே இருக்குன்னு கேக்குறாரு. நம்ம யாருக்கு சாதகமா பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒருவேளை இன்னொரு ஏதாவது ஒரு டாக்டர் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து செக் பண்ணிட்டு பிரெக்னென்டா இல்லன்னு சொல்லிட்டா நமக்கு தான் ஆபத்து. சோ நம்ம இந்த பொண்ணு சைடாவே போயிடலாம் அப்படின்னு. இல்லங்க, இந்த பொண்ணு பிரெக்னென்டா இருந்தால கீழே விழுந்ததுல அபார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு பிரெக்னென்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ராஜமாதா பாக்குறாங்க. ஜஸ்ட் கீழே விழுந்தாலே இப்படி ஆகுமா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஷீச்சி பாக்குறா. அந்த ஷாவ் இருக்கானே சும்மாவே விடக்கூடாது, அவனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு திட்ட ஆரம்பிக்கிறா. ராஜமாதா போனா போதுன்னு தான் உன்ன உயிரோட விட்டு வச்சிருந்தேன், நீ ராஜ வாரிசை சுமக்குறன்னு. இப்போ அது இல்லன்னு ஆனதுக்கு அப்புறமா உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். கோவில்ல துறவையாகி இறந்து போன அந்த குழந்தைக்காக டெய்லி பிரேயர் பண்ணணும், இல்ல அப்படின்னா இந்த இடத்துல டாய்லெட் பக்கெட் எல்லாம் கிளீன் பண்ற வேலை பார்க்கணும். எது பண்ற அப்படின்னு கேட்க, டாய்லெட் பக்கெட் கிளீன் பண்ற மேடம் அப்படின்னு ஷீச்சி வாலண்டியரா கையை தூக்கிடுறா. நேரா போயிட்டு அதுவே கடமையா கிளீனும் பண்ண ஆரம்பிக்கிறா. ராஜா அங்க வராரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ என் கூட இருந்தா நீ நல்லா இருக்கலாம், நான் ராஜா, என்கிட்ட எல்லாமே இருக்கு, நீ என்னோட ஃபேவரட்டாவும் இருக்க, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், உள்ள வந்து அப்படியே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா நம்ம யான் வேற வரான். இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஷீச்சி பாக்குறா. ராஜாவுக்கு ராணியா இருக்கணும்லாம் நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதே கிடையாது. ராஜா, நான் உங்க ஃப்ரெண்டு தானே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா, எனக்கு நிம்மதியா சுதந்திரமா இருக்கணும், இப்ப நான் ஜாலியா இருக்கேன், யார்கிட்டயும் போய் சொல்லாம நிம்மதியா இருக்கேன், எனக்கு அது போதும் அப்படின்னு அவ சொல்லிடுறா. ராஜா என்னவோ பண்ணு அப்படின்னு அங்க வந்து கோச்சிட்டு போயிடுறாரு. யான் பக்கத்துல வரான். அறிவுன்னு உனக்கு இருக்கா இல்லையா, அந்த ஷாவ் மேல பழிய போட்டிருக்க, அவன் மட்டும் உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான்னா யார் காப்பாத்த முடியும்னு கேட்க, நான் ஒன்னும் உன்னை காப்பாத்த சொல்லல, இங்க எதுவும் ஒழுங்கா கிளம்பி போயிட்டேரு, என்ன வெறுப்பேத்தாத அப்படின்னு ஷீச்சி சொல்றா. யான் பாக்குறான். இவகிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்னு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ராஜா உட்கார்ந்து அசிஸ்டன்ட் கிட்ட இப்படியே விடக்கூடாது, ஷீச்சி எத்தனை நாள் டாய்லெட் பக்கெட் எல்லாம் கிளீன் பண்ணிருப்பா, அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் உடனே ஐடியா கொடுக்குறாரு. ரொம்ப பாருங்க, நீங்க அவங்களுக்கு அருணை காட்டிதான் உங்க அருமை உங்களுக்கு புரியவே இல்ல, பேசாம 2 ஆளுங்களை அனுப்புவோம், ஷீச்சி அவங்க நல்லா புள்ளி பண்ணட்டும். இப்போ ஷீச்சி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னால யாருமே அவ பக்கத்துல போறது இல்ல, 2 பேர் புள்ளி பண்ணா தானா வலிக்கு வர போறான்னு சொல்ல நல்ல ஐடியா ராஜா சொல்றாரு. ஷீச்சி பாட்டுக்கு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவ்வளவு புள்ளி பண்றதுக்காகவே ரெடி பண்ணப்பட்ட 3 பேர் போறாளுங்க. ஷீச்சிய பயங்கரமா கலாய்க்கிறாங்க. என்னடி இத்தனை நாள் ராஜாக்கு ஃபேவரட்டா இருந்த, இப்போ நீயே பக்கெட் கழுவ வந்துட்ட, ஆலை மூஞ்சை பாருன்னு இவ்வளவு திட்ட ஆரம்பிக்க, என்னடி என்கிட்டயே ஓவரா பேசுறீங்களா அப்படின்னு ஷீச்சி அவங்க கிட்ட சண்டை போடுறா. ஷீச்சியை காப்பாத்த மேனேஜரும் நடுவுல குறுக்க வரன் வந்து நல்லா அந்த 3 பொண்ணுங்க கிட்டே ஆடி வாங்கிட்டு இருக்காரு. ஷீச்சி கூட கொஞ்சம் சேதாரம் இல்லாம தப்பிச்சிடுறா. பாவம் இந்த மேனேஜரு நல்லா மூஞ்சில எல்லாம் கீரல் வாங்கிட்டு இருக்காரு. என்னம்மா இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்க, என்னையா ஓ மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல, என்ன பண்றது, பக்கெட் கழுவுறதுன்னு வந்தா கழுவிதான் ஆகணும், எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி போயிட்டு இருக்கா. ராஜா என்ன இன்னும் அவள ஆள காணா, என்னாச்சு புள்ளி பண்ணாங்களா இல்லையான்னு கேட்க, இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்ச நாள் புள்ளி பண்ணா வாலண்டியரா ஓடி வர போறா, நான் மறுபடியும் ஆள் அனுப்பியிருக்கேன் அசிஸ்டன்ட் சொல்றாரு. இந்த தடவை மறுபடியும் ஷீச்சியை புள்ளி பண்றதுக்கு ஆளுங்க போறாங்க. சாப்பிட்டு இருக்கதெல்லாம் எடுத்து உடைக்கிறாங்க. ஷீச்சி பாக்குறா. சாப்பிட்டு கூட விட மாட்டீங்களா அப்படின்னு ஷீச்சி பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்க, அங்க அந்த பொண்ணுங்கெல்லாம் தலை தெரிச்சிட்டு ஓடுறாங்க. வாங்க வாங்க போலாம் அப்படின்னு. ஷீச்சிக்கே ஒண்ணும் புரியல. திரும்பி பார்த்தா யான் அங்க வந்துட்டு இருக்கான். யானை பார்த்துதான் அவங்க பயந்து ஓடி இருக்காங்க. யான் பக்கத்துல இருக்க மேனேஜர் கிட்ட, முகத்துல எல்லாம் காயம் இருக்கு பாருங்க, மருந்து போட்டுக்கோங்க, டெய்லி 3 தடவை போடுங்க அப்படின்னு ஷீச்சியை கண்டுக்காத மாதிரி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக, யோ உனக்கா குடுக்குறாரு நினைச்சிட்டு இருக்க, எனக்குன்னு ஷீச்சி பல்ல கடிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா காயம் எனக்கு தானே இருக்குன்னு மேனேஜரும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஷீச்சி இந்த மருந்தோட போயிட்டு, எனக்கு என் மேல இவ்வளவு பாசம் இருந்தா யானதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு பேசும்போதே அந்த 3 பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ராஜாவோட அசிஸ்டன்ட் பேரை கேட்டு ஷீச்சியை புள்ளி பண்ணிட்டோம், இப்ப யான் பாத்துட்டாரு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷீச்சிக்கு இப்பதான் மேட்ரு புரியுது. இப்ப இந்த ராஜாவை என்ன பண்றோம் பாருன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. நேரா உள்ள போறா. வந்தியா வலிக்கு, இப்ப என் இடத்துக்கு வழி தெரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு கேட்க, என்ன ராஜா பண்றீங்க, நீங்க ராஜா அந்த நாட்டை காப்பாத்த வேண்டியவரு, நானும் அந்த நாட்டு ஆள் தானே, அப்ப என்னையும் காப்பாத்தணும், புள்ளி பண்றதுக்கு என்ன தேடி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்களாம் உண்மையாவே ஒரு ஃப்ரெண்டு தானா அப்படின்னு கேட்க, எனக்கு உன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. ஷீச்சி கோச்சுக்கிறா. ஒன்னும் நீங்க என்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. என்ன போக விடுங்க அப்படின்னு. ஆப்போசிட்ல நம்ம யான் வந்துட்டு இருக்கான். அவனையே கூட கண்டுக்காம ஷீச்சி போயிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ராஜாவை பார்க்க வந்துட்டு யான் சொல்லிட்டு இருக்கான், ராஜா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன், உங்க கையெல்லாம் பெயிண்டா இருக்கு, சீக்கிரமா போய் கையை கழுவுங்க ராஜா, மாஸ்க்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு யான் அங்க இருந்து கிளம்பிடுறான். யான் மறுபடியும் வீட்டுல வந்து உட்காந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுல நிறைய காஸ்மெட்டிக்ஸை ராஜா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு, அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, என்னைக்கு கரெக்டா இறந்து போனாரோ அந்த பிரைம் மினிஸ்டர், அன்னைக்கு ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்க, வேற எதுவும் புதுசா பண்ணல, எப்பவுமே ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்
பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ராணி கூட அதெல்லாம் பாத்திருக்காங்கன்னு சொல்ல, நினைச்சேன் சந்தேகப்பட்டது சரியா இருக்கும் போல அப்படின்னு யான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷீச்சி அடுத்த நாள் கூலா உட்காந்துட்டு அசிஸ்டன்ட் ராஜாவோட அசிஸ்டன்ட்ட அவளோட பக்கெட்லாம் கழுவ விட்டுட்டு இருக்கா. கழுவியா என்ன தானே புள்ளி பண்ண ஆரம்பிச்ச, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் உட்காந்து அமைதியா கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே ராஜா அங்க வந்துடுறாரு. சரி ஓகே போலாம் வா, இதுக்கு மேல ரொம்ப ஓவரா எங்ககிட்ட கோச்சிட்டு இருக்காத, ஃப்ரெண்டு தான் நீ வா அப்படின்னு கூப்பிட, அதெல்லாம் ஒண்ணு வர முடியாது, போங்க போங்க, இந்த இடத்துக்குலாம் நீங்க வரக்கூடாது, பாருங்க மத்த எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஷீச்சி சொல்றா. மேனேஜர் பாக்குறாரு, பாருமா ராஜாவே போயிட்டாரு, நீ வர வர ஓவரா பேசுறன்னு உனக்கே தோணல, இந்த அளவுக்கு அவர் கீழ இறங்கி யார்கிட்டயாவது பேசிருப்பாரு நீ நினைக்கிறேன்னு கேட்க, கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ இப்பதான் எனக்கே புரியுது, ராஜா இருங்க வர அப்படின்னு பின்னாடியே கத்திட்டு இவ ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அரசவை கூடிருது. இங்க பாருங்க, பிரைம் மினிஸ்டர் இறந்து போய் 1 மாசம் ஆச்சு, இன்னமும் கொலைகாரன் யாரும் கண்டுபிடிக்கல, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஆளுக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ராஜா பாக்குறாரு, யான் அடுத்த தடவை மீட்டிங் வரும்போது கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும், இல்லன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. யான் அங்க இருந்து வெளியே போறான். அப்போ ஒரு மினிஸ்டர் ஷாவ் கிட்ட பேசிக்கிட்டே வரான். ஷாவ் குடும்பத்தோட இந்த மினிஸ்டருக்கு பல வருஷமா தொடர்பு இருக்கு, அதனால நிறைய கரப்ஷன் பண்றது, அந்த காசெல்லாம் ஆட்டை போட்டு மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறதுங்கிற வேலை எல்லாம் அந்த மினிஸ்டர் பாத்துட்டு இருக்கான். என்னப்பா அந்த சின் குடும்பத்தோட வாரிசு இன்னும் உயிரோட இருக்கான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா இருக்கான், கண்டிப்பா நம்மள தேடி வருவான், நம்ம தான் உசுப்பி விட்டோம்ல அப்படின்னு அங்க இருந்து மறுபடியும் ஷாவ் கிளம்பிட்டு இருக்கான். யான் ராஜாவை பார்க்க வரான். ராஜா உண்மையாவே பிரைம் மினிஸ்டரை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்ல ராஜா ஷாக் ஆயிடுறாரு. என்ன சொல்ற அப்படின்னு, நீங்க கரெக்டா அன்னைக்கு மேக்கப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடி இருக்கீங்க ராணி முன்னாடி, ஆனா அன்னைக்கு ஹெவி மேக்கப் பண்ணிருந்திருக்கீங்க, அது கண்டிப்பா நீங்க கிடையாது, அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்க கிட்டயும் அதே மேக்கப் பொருள் இருந்தது, அன்னைக்கு அந்த மேக்கப் நீங்க ஷீஜியை ஏமாத்துறதுக்காக போட்டிருந்தீங்க, அப்பவே உங்க மேல எனக்கு லேசான சந்தேகம் வந்துச்சு, நீங்க தானே அது அப்படின்னு கேட்க, கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டேன், ஆனா கொஞ்சம் மட்டும் கண்டுபிடிக்கலன்னு ராஜா பிளாஷ்பேக்க சொல்றாரு. ராஜா சீக்ரெட் கார்டோட போயிட்டு அங்க பிரைம் மினிஸ்டர்ட்ட பேசிட்டு இருக்க, பிரைம் மினிஸ்டர் மரியாதையே இல்லாம ராஜாவை பேசிடுறாரு. ராஜா அங்க இருந்து கோச்சிட்டு போக இந்த சீக்ரெட் கார்டு இருக்கான்ல, அவன் அங்க பிரைம் மினிஸ்டரை குத்தி அந்த இடத்துல கொண்டுறான். அதனால ராஜாவோட அடையாளங்கள்லாம் அங்க இருக்கு போல. அவனே இந்த மாதிரி கையில பேரை எழுதி விட்டுட்டு வெளியே வந்திருக்கான். ராஜா கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சின்ன வயசுல என்ன காப்பாத்துனீங்க, நீங்க இல்லனா நேரம் எப்பயோ நான் அழிஞ்சு போயிருப்பேன், உங்களை ஒருத்தன் எதிர்த்து பேசுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது ராஜா, நான் அதனால கொலை பண்ணிட்டேன், இந்த கத்தியால கொலை பண்ணிட்டேன், என்ன தண்டனைனாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல ராஜா கடுப்பாயிடுறாரு. இங்க பாரு, நீ இத்தனை வருஷமா உண்மையா இருந்துட்டு இருக்க, நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே இந்த ஊரை விட்டு வெளியே போயிரு, இதுக்கு மேல என் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாது, இல்லன்னா நீ மாட்டிக்கவா அப்படின்னு ராஜா அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. கையில அந்த வெப்பனையும் வாங்கியிருக்காரு. இவ்வளவு தூரம் பக்கத்துல வந்துட்டே அப்படின்னு ராஜா கேட்டுட்டு, சரி ஓகே அந்த சின் குடும்பத்தோட கடைசி வாரிசை மாட்டி விடுறதுக்கு தான் இவங்க இதெல்லாம் ட்ரை பண்றாங்க, அவங்க யார நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. யான் பாக்குறான், சரி ராஜா அந்த குடும்பத்து மேல, சின் ஃபேமிலி மேல உங்களுக்கு டவுட் இல்லையா அப்படின்னு கேக்குறான். அந்த குடும்பம் கண்டிப்பா நல்ல குடும்பம், அவங்க தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. அப்பா கேட்டீங்களா, ராஜா நம்ம மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம யானும் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் கண்டுபிடிக்கிற வேலையை பாக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி சூயுவை காப்பாத்தணும், அதனால நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும்னு சொல்ல, என்ன வேணும்னு கேளு அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. ராஜா கிட்ட இருந்து யான் அந்த முக்கியமான வெப்பன் இருக்குல்ல, எதை வச்சு பிரைம் மினிஸ்டரை கொண்டாங்களோ அந்த வெப்பனை வாங்கிக்கிறான். அது மட்டும் இல்லாம இன்னொன்னும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ராஜா தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை யான் நீதான் அந்த சின் குடும்பத்தோட கடைசி வாரிசா இருப்பியோன்னு எனக்கு தோணுது, ஒருவேளை நீ அப்படி இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணு, என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு. அடுத்த நாள் அரசவை கூடுது. யான் வரான். இன்னைக்கு நான் வந்து யாரு குற்றவாளின்னு சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு கரப்ஷன் மினிஸ்டர் இருந்தான்ல, அவன் பேரை சொல்லிடுறான். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்தது, அவங்க வீட்டுல போன இந்த கத்தி இருந்தது, இந்த கத்தியாலதான் பிரைம் மினிஸ்டர் குத்தப்பட்டு கொல்லப்பட்டதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு, டாக்டர் கூட வேணா கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிரைம் மினிஸ்டர் மேல லைட்டா ஒரு நூல் சுத்தி இருந்தது, அது கொலைக்காரனோட தான் கண்டிப்பா இருந்திருக்கணும், அந்த நூல் பார்த்தேன், இந்த பிரைம் மினிஸ்டரோட சட்டையில இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம யான் சொல்லிட்டு இருக்கான். அந்த மினிஸ்டர் பாக்குறாரு, வரும்போது இவன் தோலை தட்டினா அது இதுக்குதான் போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஆதாரமே இல்ல, நீங்க சும்மா அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாது, என் அப்பாவி ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க அப்படின்னு ஷாவ் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு மறுபடியும் யான் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறான். இது இந்த மினிஸ்டர் என்னெல்லாம் ஊழல் பண்ணாரோ அதுக்கான ஆதாரம், இது எல்லாமே நான் தனியா வேற அங்கிருந்து எடுக்கல, பிரைம் மினிஸ்டரோட ஸ்டடியில இருந்து தான் எடுத்தேன், பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு போல, அதனால வேற வழியே இல்லாம இவனை கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அந்த சாக்கை யூஸ் பண்ணி இவன் கொலை பண்ணிருக்கான். ஒருவேளை பிரைம் மினிஸ்டரை இவன் கொலை பண்ணல அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக மினிஸ்டர் இருந்திருக்கணும், நீங்களே சொல்லுங்க, என்ன அவங்க 2 பேரும் கூட்டா என்ன அப்படின்னு கேட்க ஷாவால வாயை திறக்க முடியல, அமைதி ஆயிடுறான். ராஜா பார்த்துட்டு மினிஸ்டரை கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இவனை கூட்டு போய்
இவனுக்கான தண்டனையை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வேலையை முடிச்சிட்டு யான் நேரா கிளம்பி சூயு எங்க இருக்காலோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். சூயுவை காப்பாத்த ஆரம்பிக்கிறான். அங்க வந்து கூட்டு போறதுக்குள்ள ஷாவ் அங்க வந்துடுறான். அந்த இடத்துல விட்டுட்டேன், இங்க விட மாட்டேன், இவளெல்லாம் கூட்டு போக முடியாதுன்னு சொல்ல ராஜா உத்தரவு. கையோட எழுதி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன், நீ ஒண்ணும் பண்ண முடியாது, உங்க அப்பனோட நீ ஒரு மானகட்டவனா இருக்கு அப்படின்னு யான் ராஜா உத்தரவை காட்டிட்டு அங்க இருந்து அவளை கூட்டிட்டு கிளம்பி போயிடுறான். ராஜா இங்க தனியா நிக்கும் போது ஷீச்சி வந்துடுறா. என்ன ராஜா, இன்னைக்குதான் கொஞ்சம் வந்து நிம்மதியான ஒரு கேஸ் முடிஞ்சிருக்கே, அவ்வளவு கரப்ஷன் பண்ண அந்த மினிஸ்டர் மாட்டிக்கிட்டான், அப்படியே நீங்க டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, டல்லாலாம் இல்ல, யோசிச்சுட்டு இருந்தேன், யானுக்கு சூயும் மேல லவ் இருக்கு போல, என்கிட்ட அவ்வளவு கேட்டு அந்த ராஜா உத்தரவை வாங்கிட்டு போயிருக்கான், எனக்கு அவனை நினைச்சு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல ஷீச்சி ஷாக் ஆயிடுறா. இல்லையே அப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கா. நீ இப்போதைக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், எங்க வீட்லயே இரு அப்படின்னு யான் சூயவை கூட்டு வரான். இனிமே யாருக்கும் அடிமை கிடையாது, சுதந்திரமான பொண்ணு அப்படின்னு. இங்கேயா இருக்க போற அப்படின்னு இவன் கிட்ட சொல்லி விட்டு அவ பேச வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள ஷீச்சி எங்க வந்துடுறா. சூயு நல்லா இருக்கியாமா, இவர் வேற என்ன பத்தியே கவலைப்பட்டுட்டு இருந்தாரு யான், இங்க பாருங்க நான் வந்து பிரெக்னெண்டா இருந்தேன் தான், இப்போ ஆனா இல்ல, என்னை பத்தி இதுக்கு மேல கவலைப்பட்டது போதும்னு சொல்லிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பாக்குறான், ஷீச்சி உன்னை பத்தி எதுக்கு நம்ம யான் கவலை பண்ணும், என்ன அவர் குழந்தைய அவன் வீட்டுல இருந்தது, ராஜா குழந்தை தானேன்னு கேட்க, வாய மூடுறானி அப்படின்னு ஷீச்சி அவனையே திட்ட ஆரம்பிக்கிறா. யான் சிரிக்கிறான். சூயு வா உள்ள கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு சூயுவா உள்ள கூட்டு போயிட்டு இவளுக்கு பல்பு கொடுத்துடுறான். ஷாவு பாத்துட்டு இருக்கான். ஓ அப்படியா, இந்த பொண்ணையும் கூட்டு போயிட்டானா, அவன் கேஸ்லயும் ஜெயிச்சிட்டானா, இப்ப பாரு இளவரசிய கொண்டு வர வேண்டிய நேரம், பக்கத்து நாட்டு இளவரசிய வர சொல்லுங்க அப்படின்னு அடுத்த பிளான்க்கு போயிடுறான். இங்க யான் வீட்டை பிராக்டிஸ் பண்ணும்போது சூயு பக்கத்துலயே இருந்து பாத்துட்டு, இந்த அங்க வேர்க்குது பாருங்க தொடச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசுலயே எப்பவுமே கூட தான் இருப்பான் சண்டை பிராக்டிஸ் பண்ணும்போது, அப்போல இருந்தே இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ராஜா ஷீச்சியை பாக்குறாரு. இதுக்கும் மேல நீ பக்கெட்லாம் கல்வி உன் டைமை வேஸ்ட் பண்ணி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத, நான் உனக்கு ஏதாவது அபிஷியல் பொசிஷன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்ல, காமெடி பண்ணாதீங்கன்னு இவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பக்கத்து நாட்டோட இளவரசி ஜியா அங்க வர போறா அப்படிங்கிற தகவல் அடுத்த நாள் அரண்மனையில வருது. யார் அந்த பொண்ணை ரிசீவ் பண்ண போறீங்க, யார் பாத்துக்க போறீங்கன்னு கேட்க அத்தனை பேரும் நடுங்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அபிஷியல் ஹஸ்பண்டே 4 பேரு இறந்து போயிட்டு இப்ப 5வது புருஷனை தேடி இங்க வரா. இப்ப எங்க மேல யார் மேலேயாவது கண்டுபட்டு மறுபடியும் எங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொன்றுவாளோன்னு பயமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு நிறைய புருஷங்க இருக்கு, நிறைய அழகான பசங்களை கூட்டிட்டு தான் சுத்துவா, எங்களை கண்டிப்பா கூட கோத்து விட்டுறாதீங்கன்னு எல்லா மினிஸ்டரும் கெஞ்சுறாங்க. என் ராஜா பாக்குறாரு, என்னடா இது இவ்வளவு கேவலமா அழுவுறீங்க அப்படின்னு பாத்துட்டு, சரி ஓகே பொண்ணுங்க மினிஸ்டரே இல்லாமனாலதான் இந்த பிரச்சனை இருக்கு, நமக்கு தான் ஷீச்சி இருக்கால அவளை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஷீச்சி வந்துடுறா. அவளுக்கு புது யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஷீச்சி குதூகலமா குதிக்க ஆரம்பிக்கிறா. பிடிச்சிருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகி நினைப்பு, நம்ம ஊர்ல எவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காங்கன்னு நீதான் அவளுக்கு காட்டணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க ராஜா எவ்வளவு கெத்தா இருக்கேன்னு பாருங்க அப்படின்னு. இப்ப அபிஷியல் பொசிஷன் வேற இருக்கா, கெஸ்ட் எல்லாம் ரிசீவ் பண்ற ஆளு அப்படின்னு ரொம்ப கெத்தோட யான் முன்னாடி போறா. ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணை ரிசீவ் பண்றதுக்கு ராஜா என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. எங்க போறதுனாலும் என்ன கூட்டு தான் போகணும், அதுவும் இல்லாம டாய்லெட் கிளீன் பண்ண போகணும்னு ஆளாளுக்கு என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு ஷீச்சி போய் கேக்குறா. யான் பாக்குறான், ஆமா எனக்குலாம் வேற வேலையே இல்ல, நீ எதை கிளீன் பண்றன்னு பார்த்து சிரிக்கிறதா என் வேலை, வா இளவரசியை ரிசீவ் பண்றதுக்கு போகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஷீச்சியும் நம்ம யானும் பக்கத்துல நிக்கிறத பாத்துட்டு, இந்த ஷீச்சியோட பாஸ் இருக்காரு, ஒரு 2 பேரும் ஒன்னா இருக்காங்களா அப்படின்னு இங்கயோ ஓரமா ஒளிஞ்சிருந்து பார்த்து அந்த மாஸ்டர் கோவப்பட்டு இருக்கான். ஷீச்சி இளவரசியை வரவேற்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு நேரா யானை பார்த்து கைய நீட்டுறா, எனக்கு கைய பிடிச்சு கூட்டு போங்கன்னு. அவ கையில இருக்கிற சில இடத்தெல்லாம் பார்க்க ஒரு பொடியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொடியோட அடையாளம் தெரியுது. சோ யானை பத்தி விசாரிக்கிறதுக்கு இவ கூட க்ளோஸா தான் ஆகணும்னு அவனே போய் வரவேற்கிறான். யானோட அழகுல இந்த பொண்ணு மயங்கி போயிட்டு இருக்கா. எல்லாரும் அரண்மனைக்கு கிளம்பி போறாங்க. அரண்மனையில டான்ஸ் போட்டி எல்லாம் நடக்குது. அதெல்லாம் இளவரசி பார்த்துட்டு, ஏன் கூட 4 பசங்க இருக்காங்க, அந்த பசங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விடுறா. அதுல ஒருத்தனோட வால் அப்படியே உடைஞ்சு நேரா ராஜா கிட்ட போயிட்டு இருக்கு. யான் மின்னல் வேகத்துல போய் காப்பாத்திடுறான். இல்ல தெரியாம பட்டுருச்சு, பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு இளவரசி கேட்டுட்டு இருக்கா. சரி நம்பிடுறேன் அப்படின்னு ராஜா அவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இளவரசி அடுத்து ஒரு பெர்ஃபியூம் ஒண்ணு கொண்டு வரா, சாம்பிராணி. இந்த சாம்பிராணியை உங்க நாட்டுக்கு நான் கிஃப்டா கொண்டு வந்துட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் யானுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கான். அடுத்தவங்க இருந்தா எல்லாரும் கிளம்பும் போது இளவரசி மயக்கம் வர மாதிரி இருக்கு, என்ன பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு யான் மேல விழற மாதிரி போறா. அவ கையில ஏதோ டாட்டூ மாதிரி இருக்கு, அதையும் யான் நோட் பண்ணிடுறான். ஷீச்சிக்கான செம்ம கடுப்பா இருக்கு. வந்ததுல இருந்தே இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா பாரு, நான் கூட இத்தனை தடவை அவனை தொட்டது கிடையாது அப்படின்னு போயிட்டு இருக்கா. என் கூட வந்து உள்ள படுத்துக்க முடியுமா, பயமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. ஷீச்சி உடனே, நான் வேணா படுத்துக்கிறேன் இளவரசி, நான் ஒரு பொண்ணு தானே, உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல யான் பாக்குறான். இளவரசி உங்க மேல ஏதோ பெர்ஃபியூம் வாசம் அடிக்குது, அது என்ன அப்படின்னு கேக்குறான். இந்த பெர்ஃபியூம் தான் எங்க நாட்டோட ஸ்பெஷல்னு ஒரு பாக்ஸ் ஒன்னு கொடுக்குறா. கொடுத்துட்டு நான் உள்ள போயிட்டு வரேன், நாளைக்கு பாக்கலாம் யான் அப்படின்னு பல்ல காட்டிட்டே அவ உள்ள போயிடுறா. ஷீச்சி பாக்குறா. ஒழுங்கு மரியாதையா பெர்ஃபியூம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, இதுவா
கிடையாது எனக்கு தான் அப்படின்னு யானை இவகிட்ட வம்பிழுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். என்னமா வம்பிழுக்கிறான் என்ன, அந்த பெர்ஃபியூம் உனக்கு அவ்வளவு முக்கியமா, என்ன விட முக்கியமா, இர்ரான உன்னை எப்படி பழி வாங்குறேன்னு பாருன்னு நம்ம ஷீச்சி பிளான் பண்றதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.